அரசியல் களத்தில் புயலை கிளப்பி வரும் தமிழக வெற்றிக் கழகம் கோவையிலும் தனது கணக்கை அதிரடியாக தொடங்கியுள்ளது. சூலூர் தொகுதியில் போட்டியிடும் தவேக வேட்பாளர் சுகுமாரின் அறிமுக கூட்டம் நேற்று எழுச்சியுடன் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் உரையாற்றிய வேட்பாளர் சுகுமார் திராவிட கட்சிகளை கடுமையாக விமர்சித்தார். 10 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்த அதிமுக 8 கட்சிகளுடன் கூட்டணி வைத்துள்ளது. 5 ஆண்டுகள் ஆட்சியில் இருக்கும் திமுக 24 கட்சிகளுடன் கூட்டணி வைத்துள்ளது. ஆனால் நமது தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான் 8 கோடி மக்களுடன் கூட்டணி வைத்துள்ளது என அவர் பெருமிதத்துடன் முழங்கினார். தொடர்ந்து பேசிய அவர், கோவை அதிமுகவின் கோட்டை என்பது ஒரு மாய தோற்றம் என சாடினார். கடந்த அதிமுக ஆட்சியில் ஊழல் மலிந்து காணப்பட்டதாகவும் தற்போது திமுக ஆட்சியில் அடுத்த தலைமுறையே போதைக்கு அடிமையாகி வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். விவசாயிகள் முதல் சாமானிய மக்கள் வரை அனைவருக்கும் மதிப்பும் மரியாதையும் அளிக்கக்கூடிய ஒரே கட்சி தமிழக வெற்றி கழகம் தான் என்று குறிப்பிட்ட அவர், மாற்றத்தை விரும்பி மக்கள் தவேக பக்கம் அணிதிரண்டு வருவதாக தெரிவித்தார். நம்ம மயில் மார்க்கோட தரத்தை நம்மளே ஸ்கேன் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். மயில் மார்க்க நாங்க நம்புறோம். நாங்க நம்புறோம். நாங்க நம்புறோம். நாங்க நம்புறோம். நாங்க நம்புறோம்.